அதிகாரத்தோட இருக்கை. அதாவது பிளாஸ்டிக் சேரையும் மரத்தில் செய்கிற சேரத்தை பற்றி ஒரு முழுமையான அலசல் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் நாற்காலிகள் தொழிற்சாலைகளில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் முறையில் உருவாக்கப்பட்ட திரவ பிளாஸ்டிக்கை அச்சுகளை ஊற்றி வேகமாக தயாரிக்கப்படுது. ஆனால் மர நாற்காலிகள் அப்படி இல்லை. தேக்கு அப்படி இல்லைன்னா ஈட்டி மரங்களை இழைச்சி கைவினை திறனோடு செதுக்கி உருவாக்கப்படுது. பிளாஸ்டிக் மலிவானது, ஆனால் மரம் தான் தலைமுறை தாண்டி கௌரவமாக இருக்கும். வரலாறு முழுக்க இந்த ஒரு நாற்காலிக்காக நடந்த சண்டைகள் ஏராளம். மன்னர்கள் காலம் முதல் இன்றைய அரசியல்வாதிகள் வர அந்த சிம்மாசனத்தை பிடிக்கத்தான் எல்லா யுத்தங்களும் நடக்குது. இது ஒரு லாபகரமான தொழிலான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். குறிப்பாக கலைநயம் மிக்க மர நாற்காலிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சால் கை நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். பழைய காலத்தில் நம்ம பெரியவங்க அந்த சாய்வு நாற்காலிகளில் உட்கார்ந்து ஆடுறப்போ கிடைக்கிற நிம்மதியே தனி. அது அவங்க முதுகு வலிக்கு ஒரு மருந்தாகவே இருந்துச்சு. இதை எப்படி பராமரிக்கிறது? அதுக்கப்புறம் கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மர நாற்காலிகளில் பூச்சி வராமல் இருக்க வார்னிஷ் அப்படி இல்லைன்னா தேக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க. தேக்கு மற்றும் அந்த ரோஸ் வுட் அப்படின்னு சொல்கிற வுட்டு தான் நாற்காலிகளுக்கு சிறந்த மரங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மாணிக்கம் வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.